ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பெரண்டை. இங்கே பெங்களூரில் தான் செடியில் லைட்டாக துளிர் விட்டுருந்தது. சரி அதை தான் கட் பண்ணி சட்னி பண்ணலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணி துவையல் மாதிரி பண்ணேன். பரவாயில்ல, ஓரளவு காரம் தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதோட வீடியோ எடுக்கலை, இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஜாயிண்ட் பெயினுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இது அந்த மாதிரி அதான் அங்கங்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கட்டாக இருக்குல்ல, ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் ஜாயிண்ட் பெயினுக்கு நல்லதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வந்து அப்படி தானே கனெக்ட் ஆகுது. அதோட நாங்கள் திருப்பதிக்கு போகிறதுக்காக போயிருந்தோம் போன மாதம். இது ரொம்ப கொஞ்சம் 2 மாதத்துக்கு பேக்கோட வீடியோஸ் தான், அப்போ என்னால் போட முடியல. அதனால தான் இப்போ போடுறேன். திருப்பதி போயிருந்தோம். போகும்போது தயிர் சாதமும் ஊறுகாய் பாக்கெட்டும் வீட்டில் இல்லை, ஊறுகாய் போட்டது. அதனால் அதையும் தான் எடுத்துகிட்டு போனோம். நல்லா இருந்தது. என்ன தான் வெளியில் சாப்பிட்டாலும் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு ஒரு மாதிரி நல்ல விஷயந்தான். வீட்டில் இருந்து முடிஞ்ச வரையும் வெளியில் எங்கேயாச்சும் போனாலும் வெளியில் சாப்பிடாம வீட்டில் இருந்து எடுத்து போக பாருங்கள். நான் வெளியிலே சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் இல்லை, நானும் சாப்பிடுவேன். ஆனால் அந்தளவுக்கு வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு திருப்தியாக வெளியில் சாப்பிட முடியாது. அது இப்போ வர தான் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஆசையாக இருந்தால் சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லலை. ஆனாலும் அதிகமாக சாப்பிட பிடிக்காது. நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பிரண்டை துவையல் யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஊரில் அம்மா நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே அந்தளவுக்கு செய்ய மாட்டேன். எப்பயாச்சும் கிடைச்சதுன்னா செய்வேன், அவ்வளோதான். அதோடு அங்கே ஒரு மரத்தில் பூ இருக்கும்ல, சிவலிங்கம் பூ. இது வந்து நாகலிங்கம் பூ. அதான் சிவலிங்கம்ல உள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பூ பேர் வந்து நாகலிங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? இதோட ஷேப்பு நடுவில் ஒரு மாதிரி சின்னதாக லிங்கம் மாதிரியும் சுற்றியும் அதான் சிவனுக்கு இருக்கும்ல அந்த மாதிரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான். இது நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பெங்களூரோட அங்கங்கே செடி இருக்கும். எப்படி சொல்கிறது, நான் பஸ்ஸில் வரும்போது பார்த்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி கிட்டலாம் போய் பார்த்ததில்ல. அதோட நம்ம வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.